نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير صدق الله العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم எல்லா புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுக்கு உரித்தாகுக. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரது அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஹுஃபால்கள், ஷஹதாக்கள், நல்லோர்கள், பெரியோர்கள் என இந்த உம்மத்தினர்களாகிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, சங்கைக்குரிய ரஜபுடைய மாதத்தின் 27வது நாள் இது. இந்த 27வது பிறை இன்னும் சிறப்பிற்குரியதாக அல்லாஹ்விற்கு பிடித்தமான ஒற்றைப்படை எண்களில் உள்ளது 27. இந்த இரவில் தான் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிஅராஜ் என்று சொல்லப்படக்கூடிய விண்ணுலக பயணத்திற்கு அழைத்தான். அழைத்து இந்த உம்மத்திற்கென்று ஒரு சில அன்பளிப்புகளை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். முதலில் இந்த பயணம் ஏன் ஏற்பட்டது, மிஅராஜுடைய இந்த நிகழ்வு ஏன் நிகழ்ந்தது என்பதை நாம் இங்கே சற்று பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் 2 நபர்கள். முதலாவது அவர்களுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இரண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்கள். இவ்விருவரும் தீனுடைய விஷயத்தில் ஒரு ஒத்துழைப்பு தந்தார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்களுடைய எல்லா விதமான செல்வத்தையும் நபி அவர்களுக்கு கொடுத்தது மாத்திரமல்லாமல், ஏதாவது அவர்கள் துன்பட்டு வீட்டில் வந்தால் ஆறுதல் சொல்பவர்களாக இருந்தார்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இப்படி ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு மனைவியும், ஊரில் இருக்கக்கூடிய காஃபிர்கள், மக்கத்து காஃபிர்கள் என்னதான் இடையூறு செய்தாலும் அந்த இடையூறுகளை தட்டிவிடக்கூடிய பெரிய தந்தை அபூ தாலிப், எல்லா விதமான விஷயங்களுக்கும் உறுதுணையாக இருந்தார்கள் அபூ தாலிப் அவர்கள். இன்னும் சொல்ல போனால் மக்கத்து காஃபிர்கள் அதுவரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் அது அபூ தாலிப் இருந்த அந்த ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான். அபூ தாலிப் இருப்பதால் நாங்கள் முஹம்மதை விட்டு விடுகிறோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அபூ தாலிப் அவர்களும் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இந்த தீனிற்காக வேண்டி மகத்தான சேவைகளை செய்திருந்தார்கள். எல்லோருக்கும் மரணம் வரத்தான் செய்யும். அது
அன்னை ஹதீஜா அவர்கள் விடவில்லை, அபூ தாலிப் அவர்கள் விடவில்லை. இவர்களுடைய மரணம் ஒரு மிகப்பெரிய ஒரு துன்பமாக இருந்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அபூ தாலிப் இறந்தவுடன் மக்கத்து காஃபிர்கள் இப்படியே சொன்னார்கள், இனி முஹம்மதை நாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று சொல்லி அவர்களுக்குள்ளாக பேசிக் கொண்டார்கள். அந்த அளவிற்கு 2 தூண்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு நகர்ந்து விட்டன. இது இஸ்லாமிய ஆரம்ப காலகட்டத்தில். சரி, மக்காவில் தான் இஸ்லாத்தை பெரும்பாலானவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாம் தாயிஃபிற்கு சென்று அங்கே உள்ள மக்களுக்கு தாவத்தை கொடுத்து அழைப்பை கொடுத்து நாம் இஸ்லாத்தை எத்தி வைக்கலாம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும்பொழுது தாயிஃபில் கல்லடிப்பட்டு திரும்பி வந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஊரில் உள்ள 3 முக்கியஸ்தர்களை சந்தித்தார்கள். அவர்கள் அந்த 3 முக்கியஸ்தர்களும் முகம் கொடுக்காமல் பேசி, தரக்குறைவாக பேசி நபி அவர்களை அந்த ஊரிலிருந்து விரட்டி அடித்தார்கள். சிறுவர்களை வைத்து கற்களால் அடித்து அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியேற்றினார்கள். இப்படி அனைத்து விதமான துன்பங்களும் ஒரே நேரத்தில் இருக்க ஆறுதல் சொல்வதற்கு பூமியில் ஆள் இல்லை. எனவே ஆறுதலை சொல்வதற்காக வேண்டி இறைவன் செய்த ஏற்பாடுதான் இந்த மியாராஜுடைய பயணம். அன்னை உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா யாருன்னு சொன்னால் ரசூலுல்லாஹுடைய சகோதரி, அதாவது அபூ தாலிபுடைய மகள் தான் உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அன்றைக்கு திங்கட்கிழமையாக இருந்தது. ரஜபுடைய பிறை 27ஆக இருந்தது. இரவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது வீட்டினுடைய முகட்டை பிரித்து ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் போன்ற மலக்குமார்கள் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட அந்த வீட்டில் 70,000 மலக்குமார்கள் சூழ்ந்து விட்டார்கள். சூழ்ந்து விட்டவுடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுப்புகிறார்கள், முஹம்மதே எழுந்திருங்கள், வாங்க நம்ம போலாம், உங்கள் ரப்பு உங்களை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அழைக்கிறார், எனவே வாருங்கள் செல்லலாம் என்று சொல்லி அன்னை உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டிலிருந்து முதலில் மஸ்ஜிதுல் ஹராம் காபத்துல்லாஹ் இருக்கக்கூடிய இடத்துக்கு செல்கிறார்கள். அங்கே சென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன ஆனது தெரியுமா? ஷக்குல் சத்ர் என்று சொல்லப்படக்கூடிய நெஞ்சு என்பது பிளக்கப்பட்டது. அன்றைக்கு எந்த விதமான கருவிகள் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆபரேஷன் செய்யப்பட்டது. நெஞ்சு, அதாவது காரை எலும்பிலிருந்து ஆரம்பித்து வயிறு வரைக்கும் கிழிக்கப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருதயத்தை ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியே எடுத்தார்கள். வெளியே எடுத்து ஒரு தங்கத்தட்டில் நபி அவருடைய இதயத்தை வைத்து ஜம்சம் தண்ணீரால் கழுவப்படுகின்றது. கழுவப்பட்டு அதில் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈமானையும் ஹிக்மத் என்று சொல்லப்படும் ஞானத்தையும் நிரப்பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெஞ்சிலேயே திரும்பவும் அந்த இதயத்தை வைத்து விடுகிறார்கள் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்படிப்பட்ட ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆபரேஷன் நடந்தது. எந்தவித டெக்னாலஜியும் அல்லாத காலத்தில் நடைபெற்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே இதை போன்று 3 தடவை அவர்களுக்கு ஷக்குல் சத்ர் என்று சொல்லப்படக்கூடிய நெஞ்சில் பிளக்கப்பட்டு இதயத்தை ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுத்தப்படுத்தி வைத்திருந்தார்கள். ஒன்று நாம் தற்பொழுது சொன்னது. இரண்டாவதாக அவர்கள் ஹலிமா அம்மையாரிடம் செல்வித்தாரிடம் பால் குடிக்கும் பொழுது நெஞ்சு பிளக்கப்பட்டு அவருடைய இதயத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கழுவினார்கள். அதுக்கடுத்ததாக வஹை வருவதற்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இதயத்தை அவருடைய நெஞ்சை பிளக்கப்பட்டு இதயத்தை கழுவப்பட்டது என்று சொல்லி நாம் ரிவாயத்துகளில் பார்க்க முடியும். ஆக இப்படி 3 தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலேயே அவர்களுடைய இதயத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கழுவி இருந்தார்கள் என்று நாம் இங்கே பார்க்க முடியும். ஏன் கழுவினார்கள் என்று சொன்னால், நுபுவத் என்பது ஒரு சாதாரண பணி அல்ல. நாம் நினைப்பதை போன்று கத்திரிக்காய் வியாபாரம் செய்வதை போன்று அல்ல. அது அல்லாஹ் தஆலாவுடைய கலாமை தங்கள் உள்ளத்தில் செவியேற்று அது வெளியே மக்களுக்கு சொல்ல வேண்டும். அதற்காக வேண்டி அந்த இதயத்தை தயார்படுத்தினார்கள் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆக இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலேயே 3 முறை அவருடைய நெஞ்சு பிளக்கப்பட்டு இதயத்தை கழுவப்பட்டது என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அடுத்ததாக மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து வெளியே வருகிறார்கள். புராக் என்ற வாகனம் நிற்கிறது.
அந்த வாகனம் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல. அந்த வாகனத்துடைய விவரத்தை நாம் ஹதீஸ்களில் பார்க்க முடியும். அதனுடைய கன்னம் மனிதர்களை கன்னத்தை போன்றும், கால்கள் ஒட்டகத்துடைய கால்களை போன்றும், அதனுடைய உடல் குதிரையை போன்றும், சேனம் வெண்முத்துக்களால் ஆனதாகவும், அதனுடைய அந்த அங்குவாடி என்பது பச்சை மரத்தால் ஆனது என்று சொல்லி இங்கே ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதனுடைய வேகம் எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால், அது ஒரு எட்டு எடுத்து வைத்தால் தன்னுடைய பார்வை எந்த அளவிற்கு செல்லுமோ, எவ்வளவு தூரத்திற்கு செல்லுமோ அந்த அளவுக்கு என்ன செய்யும், ஒரு எட்டை எடுத்து வைக்கும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆக அப்படிப்பட்ட வாகனம் புராக் என்ற வாகனம். புராக் அப்படின்ற அந்த பேரு பருக்கு என்ற அந்த ஒரு பதத்திலிருந்து எடுக்கப்பட்டதான் அரபிலிருந்து. அதாவது பருக்கு என்று சொன்னால் மின்னல் என்று அர்த்தம். இப்போ புராக்னா மின்னல் வேகத்தில் போகக்கூடிய வாகனத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து கொண்டார்கள். ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அமர்ந்து கொண்டார்கள். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அமர்ந்து கொண்டார்கள். அந்த வாகனத்தில் ஏறி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து பைத்துல் முகத்தஸிற்கு பயணப்படுகிறார்கள். இப்படி பயணப்படக்கூடிய இடங்கள்ல ஒரு சில இடங்களை காட்டி ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, இந்த இடங்களில் தொழுங்கள் என்று சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு இடம் வந்தது, அந்த இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 2 ரக்காத் நீங்கள் தொழுங்கள் என்று சொல்லும் பொழுது நபியர்கள் தொழுது விட்டார்கள். தொழுது முடித்தவுடன் சொன்னார்கள் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இதுதான் அல்லாஹ் தஆலா நேரடியாக ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடன் பேசிய தூர் சீனாய் மலை. நீங்கள் தொழுத இடம் தூர் சீனா மலையில் தொழுதீர்கள். அதுக்கடுத்ததாக கொஞ்சம் தூரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து சென்றார்கள். செல்லும் பொழுது இந்த இடத்தில் நீங்கள் 2 ரக்காத் தொழுங்கள் என்று சொல்லி ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் பொழுது 2 ரக்காத் தொழுது முடித்த பின்னால் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, நீங்கள் தொழுத இடம் இங்கேதான் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இன்னும் கொஞ்ச தூரம் போன உடனே ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி இந்த இடத்தில் நீங்கள் 2 ரக்காத்துகளை தொழுங்கள் என்று சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத்துகளை தொழுதார்கள். தொழுது முடித்து விட்டு சொன்னார்கள், ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், நீங்கள் தொழுது பைத்துல் லஹ்ம் என்ற இடத்தில் தொழுதிருக்கிறீர்கள். அதாவது இந்த இடத்தில் தான் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார்கள். அது இங்கிலீஷில் சொன்னால் உங்களுக்கு புரியும், பெத்லஹேம் என்று சொல்வார்கள். அது அரபியில் பைத்துல் லஹ்ம் என்ற ஒரு பெயர் கொண்ட அந்த ஊராக இருந்தது. இப்படி போகக்கூடிய வழிகளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சில காட்சிகளை அல்லாஹ் தஆலா காண்பிக்கிறார். அது நாம் பெரும்பாலும் ஒரு சில விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கலாம். என்னென்ன காட்சிகளை பார்த்தார்கள் என்று சொன்னால், ஒரு கூட்டத்தினரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணுகிறார்கள். அவர்கள் அறுவடை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அவர்கள் போட்ட விளைச்சலை அறுவடை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அறுவடை செய்ய பின்னாடி அந்த விளைச்சல் விளைஞ்சிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கு. அறுவடை செய்யறாங்க, திருப்பி முளைக்குது, அறுவடை செய்யறாங்க, திருப்பி முளைக்குது. இதை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் யார் என்று சொல்லி ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்க, இவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களை தாங்களே அர்ப்பணித்தவர்கள். யார் அல்லாஹ்வுடைய பாதையில் வெளிக்கிளம்புவார்களோ அவர்களுக்கு 700 மடங்கு நன்மைகளை அல்லாஹ் தஆலா தருகிறான் என்று சொல்லி ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லை நாம் இங்கே பார்க்கிறோம். அடுத்ததாக கொஞ்சம் தூரம் நடந்து செல்கிறார்கள். நடந்து செல்லும் பொழுது வலது புறத்தில் இருந்து ஒரு குரல், முஹம்மதே என்று சொல்லி ஒரு குரல். இதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் என்னன்னு சொன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்க, ஒரு சில சத்தம்லாம் கேட்கும், தயவு செஞ்சு திரும்பி பார்க்குறாங்க. அவங்களுக்கு பதிலை மட்டும் கொடுத்துறாங்க. நீங்கள் அவங்க பாட்டுக்கு நடந்து வாங்க அப்படின்னு சொல்லி ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல, வலது புறத்திலிருந்து ஒரு குரல் வந்தது, முஹம்மதே எங்களை நீங்கள் கவனியுங்கள் என்று சொல்லி ஒரு குரல். இடது புறத்திலிருந்து ஒரு குரல் வந்தது, முஹம்மதே எங்களை நீங்கள் கவனியுங்கள் என்று சொல்லி ஒரு குரல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை கூட திரும்பி பார்க்காம நடந்து சென்று கொண்டே இருந்தார்கள். ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், வலது புறத்தில் அழைத்தவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் யூதர்கள். ஒருவேளை நீங்கள் யூதர்களுக்கு பதிலளித்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் உம்மத்தினர்கள் அனைவரும் யஹூதிகளாக ஆகியிருப்பார்கள்.
இடதுபுறத்தில் அளித்தவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் நசாராக்கள். ஒருவேளை நீங்கள் அவர்களுக்கு பதிலளித்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் உம்மத்தினர்கள் அனைவரும் நஸ்ரானிகளாக ஆகியிருப்பார்கள் என்று சொல்லி ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். பின்பு நடந்து சென்று கொண்டே இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராக ஒரு அழகான ஒரு பெண், அவளிடத்தில் எல்லா விதமான நகைகள், ஒரு கவர்ச்சிகரமான ஒரு ஆடை அணிந்து கொண்டு முஹம்மதே இங்கே வாருங்கள் என்று சொல்லி அந்த பெண் அழைக்கிறார். ஏற்கனவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருக்கிறாங்க, கூப்பிடுவாங்க, எந்த விதமான பதிலும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விதமான பதிலும் சொல்லாமல் அந்த பெண்ணை கடந்து செல்கிறார்கள். அப்படி செல்லும் பொழுதுதான் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பெண் இருக்கின்றாலே இவள் தான் உலகத்துடைய ஆசாபாசங்கள், உலகத்துடைய அனைத்து பொருட்செல்வங்கள். ஒருவேளை இந்த பெண்ணிற்கு நீங்கள் பதில் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் உம்மத்தினர்கள் அனைவரும் உலகத்திலேயே மூழ்கி இருப்பார்கள் என்று சொல்லி ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்து சிறிது தூரம் செல்கிறார்கள். ஒரு வயசான கிழவி, முஹம்மதே இங்கே வாருங்கள், எங்களுக்கு பதிலை தாருங்கள் என்று சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே பேசல. கொஞ்ச தூரம் போயிட்டோன்னு ஒரு கிழவன் என்ன செய்கிறான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறார். ஒரு கிழவன் முஹம்மதே இங்கே வாருங்கள் என்று சொல்லி கூப்பிடும்போது அவர்கள் எந்த விதமான பதிலும் சொல்லாமல் கடந்து சென்றார்கள். ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அந்த கிழவி யார் தெரியுமா? அவள் தான் இந்த உலகம். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் ரொம்ப வாலிபமாக இருந்த பெண்ணு, நீங்கள் வந்தோடனே அவளுக்கு வயசாயிடுச்சு, வயோதிகம் வந்துடுச்சு. அதாவது அவர்கள் சொல்ல வருவது என்னவென்றால், உலகத்துடைய வாழ்க்கை என்பது இவ்வளவுதான். வாலிபமாக இருந்து அடுத்து வயோதிகமாக வந்து அது நேராக கபரில் கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்லி ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். ஒருவேளை அந்த பெண்ணிற்கு நீங்கள் பதிலளித்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் உம்மத்தினர்கள் உலகத்தில் மூழ்கி இருப்பார்கள். நீங்கள் அந்த கிழவனை பார்த்தீர்களே, அந்த கிழவன் யார் தெரியுமா? அவன் தான் ஷைத்தான். நீங்கள் அவனுக்கு பதிலளித்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் உம்மத்தினர்கள் ஷைத்தானால் அதிகமாக வழிகெடுக்கப்படுவார்கள் என்று சொல்லி ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதுக்கடுத்து இன்னும் ஒரு சில காட்சிகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள். ஒரு சில மனிதர்களுடைய தலை உடைக்கப்படுகிறது. பெரும் பாறாங்கல்லை வைத்து மனிதர்களின் தலை உடைக்கப்படுகிறது. பாறாங்கல் செதறி அப்படி உருண்டு போயிடுது. அவனுடைய தலையும் உடைஞ்சிருது. திரும்பவும் அவருடைய தலைகள் எல்லாம் ஒன்று சேர்க்கிறது, பாறாங்கல்லும் ஒன்று சேர்க்கிறது. மறுபடியும் அவன் தலையில் அந்த கற்களை போடப்படுகிறது, பாறாங்கல்லை போடப்படுகிறது. இந்த காட்சி திருப்பி நடந்துகிட்டே இருக்கு. இதை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இவர்கள் யார்? இந்த கூட்டத்தினர்கள் யார் என்று கேட்கும் பொழுது அதற்கு ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் தான் தாரிகுஸ் ஸலாத். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? தொழுகையை விடக்கூடியவர்கள். எவ்வித காரணமும் அல்லாமல் அல்லாஹ் கொடுத்த அந்த எந்தவித தங்கடமும் அல்லாமல் என்ன செய்தவர்கள்? தொழுகையை வீணாக விட்டவர்கள் என்று சொல்லி ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இவர்களுக்கு நாளை கியாமத் நாளில் இப்படிதான் அல்லாஹ் தஆலா தண்டனை கொடுப்பான் என்பதாக சொன்னார்கள். ஒரு கூட்டத்தினர்களை பார்த்தார்கள். அவர்களுடைய முன்னுறுப்பும் பின்னுறுப்பும் ஒட்டு போடப்பட்டிருந்தது. ஒட்டு போடப்பட்டது மட்டுமல்லாமல் ஆடு மாடுகளை போன்று கால்நடைகளை போன்று என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? மேய்ந்து கொண்டிருந்தார்கள். அங்கமிகும் சுற்றி கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஜிப்ரீலே இவர்கள் யார் என்று சொல்லி கேட்கும் பொழுது அதற்கு அவர்கள் சொன்னார்கள், உலகில் அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு வசதியை கொடுத்திருந்தான். அந்த வசதியை வைத்து இவர்கள் ஜக்காத்தை நிறைவேற்றாதவர்கள். இவர்களுக்கு நாளைக்கு இப்படிதான் தண்டனை கொடுக்கப்படும் என்று சொல்லி ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜக்காத்து கொடுக்காதவர் நிலையை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அடுத்தபடியாக ஒரு பாத்திரத்தில் நல்ல மாமிசம் இருக்கிறது. நல்ல வெந்த மாமிசம், அழகான கறி, இறைச்சி என்பது இருந்தது. ஆனால் ஒரு கூட்டத்தார்கள் வெந்த மாமிசத்தை சாப்பிடாமல், நல்ல ருசியான உள்ள மாமிசத்தை சாப்பிடாமல் அழுகி போன கெட்டு போன மாமிசத்தை எடுத்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். இவர்கள் யார் என்று கேட்கும் பொழுது அதற்கு ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில் இதுதான், மனைவி ஒரு நல்ல அழகான மனைவியை வைத்துக்கொண்டு மனைவியோடு இருக்காமல் இரவில் விபச்சாரம் செய்த ஒரு மனிதனை இது குறிக்கிறது.
இதற்கும் அப்படி நேர்மாற்றமாக ஒரு நல்ல கணவர் ஒரு மனைவிக்கு கிடைத்து அந்த கணவனோடு இரவை கழிக்காமல் விபச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த பெண்ணை இது குறிக்கிறது என்று சொல்லி ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஒரு மனிதனை பார்த்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் இரத்த நதியில் நீந்து கொண்டு இருக்கிறான். அந்த ஆற்றங்கரையில அந்த நதி ஓரத்தில் என்ன செய்யறாரு, ஒருத்தர் இருக்கிறார். அவன் அந்த நதி ஓரத்துக்கிட்ட வருவான். வரும் பொழுது அந்த மனிதர் சின்ன பொடிக்கல்ல எடுத்து என்ன செய்வார், வாயில போடுவார். அவன் அந்த கல்லை வாயில வாங்கிட்டு என்ன செய்வான், அந்த நதியை ஃபுல்லா சுத்திக்கிட்டே வருவான். சுத்திக்கிட்டு கடைசியாக இவரிடத்தில் வரும் பொழுது திரும்பவும் அவருடைய வாயில் ஒரு பொடிக்கல்லை போடுவார். அந்த பொடிக்கல்லை போட்ட பின்னால் திரும்பவும் அந்த மனிதர் இரத்த ஆறை சுட்டி கொண்டிருப்பார். இதை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் யார் என்று கேட்டார்கள். இவர்கள் தான் உலகில் வட்டியை சாப்பிட்டவர்கள் என்று சொல்லி ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்வார்கள். அதுக்கடுத்ததாக ஒரு கூட்டத்தை பார்ப்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுக்கு செவ்விலான நகங்கள் இருக்கும், கூர்மையான நகங்கள். அந்த நகத்தை வைத்துக் கொண்டு தங்கள் முகத்தை கீறி கிழித்துக் கொண்டிருப்பார்கள். தங்கள் நெஞ்சங்களை, தங்கள் மார்பு பகுதியை நன்றாக கீறி கிழித்துக் கொண்டிருப்பார்கள். இதை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் யார் என்று கேட்கும் பொழுது இவர்கள் தான் உலகில் வாழக்கூடிய காலத்தில் மனிதர்களின் கண்ணியத்திற்கு உலை வைத்தவர்கள். அதாவது பின்னாடி பேசுபவர்கள், மனிதர்களுடைய கண்ணியத்தை எல்லாம் கெடுத்து உலகில் வாழ்ந்தவர்களுக்கு இப்படி ஒரு தண்டனை இருக்கிறது என்று சொல்லி ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு நிலையெல்லாம் சொல்லிக் கொண்டு சென்றார்கள். அதுக்கடுத்ததாக ஒரு காட்சியை பார்க்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த காட்சியில் என்ன பார்க்கிறார்கள் சொன்னால், பைத்துல் முகத்தஸை அங்கே பார்க்கிறார்கள். பைத்துல் முகத்தஸை பார்த்த பின்னால் ஒரு இடத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டப்படுகிறது. இந்த இடத்தில் உங்களுடைய புறாக்குடைய வாகனத்தை கட்டி வையுங்கள். காரணம், இந்த இடத்தில் தான் வந்த அனைத்து நபிமார்களும் தங்கள் வாகனத்தை கட்டி வைப்பார்கள் என்று சொன்னவுடன் அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனத்தை கட்டி வைக்கிறார்கள். கட்டி வைத்த முதல் வேளையாக பைத்துல் முகத்தஸிற்குள்ளாக செல்கிறார்கள். சென்று தஹிய்யத்துல் மஸ்ஜித் 2 ரக்காத்தை தொழுகிறார்கள். ஆக பள்ளிவாசலுக்குள்ள வந்துட்டோம்னு சொன்னா அங்கே 2 ரக்காத் தொழுவது சுன்னத். தஹிய்யத்துல் மஸ்ஜித் என்பது நஃபில். அந்த நஃபிலை நிறைவேற்றினால் சுன்னத்துடைய நன்மை கிடைக்கும் என்று சொல்லி இந்த ஹதீஸின் மூலமாக ஃபுகஹாக்கள் எடுத்து எழுதுவார்கள். ஆக அங்கே சென்ற 2 ரக்காத்துகளை தொழுகிறார்கள். தொழுது முடித்தவுடன் அனைத்து நபிமார்களும் அங்கே ஒன்று சேர்ந்து விடுவார்கள். உலகில் வந்த 1,24,000 நபிமார்கள் ஒரே இடத்தில் அங்கே ஒன்று கூட்டப்பட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க, நேர ரசூலுல்லாஹி கையை பிடிச்சி என்ன செய்வாங்க, நேர முஸல்லாவை வந்து விட்டுருவாங்க. அதாவது மெஹராபில் உள்ள இமாமத் செய்யக்கூடிய அந்த பகுதியில் வந்து விட்டுருவாங்க. முஹம்மதே, நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து நபிமார்களுக்கும் இமாமாக இருந்து நீங்கள் தொழ வையுங்கள் என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து நபிமார்களுக்கும் தொழ வைத்தார்கள். ரசூலுல்லாஹ்க்கு நேராக நின்றவங்க யாருன்னு சொன்னானா, அதாவது இமாமுக்கு பின்னாடி நேரம் மோதினார் நிற்பாங்க, முஅத்தின் நிற்பாங்க. அந்த இடத்தில் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்றார்கள் என்றும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வலது பக்கத்தில் ஹஸரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், அவர்களுக்கு இடது பக்கத்தில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் நின்றார்கள் என்றும் நாம் ஹதீஸ்களில் காண முடிகிறது. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த அந்த 1,24,000 நபிமார்களுக்கும் இமாமத் செய்தார்கள். இதனுடைய ஒரு படிப்படை என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அனைத்து நபிமார்களுக்கும் தலைவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுல் அன்பியா என்று சொல்கிறோமே, அன்பியாக்களுக்கெல்லாம் நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் என்று சொல்கிறோமே, அதுக்கு இதுதான் அர்த்தம். அவர்கள் தலைமைத்துவத்தை ஏற்று இமாமத்தை செய்தார்கள். அதை பின்தொடர்ந்து அனைத்து நபிமார்கள் தொழுதார்கள். தொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமை பதவியை அந்த ஏற்றுக்கொண்டார்கள் என்ற ஒரு சின்ன ஒரு செய்கை மூலமாக அந்த ஒரு தொழுகையின் மூலமாக அல்லாஹ் தஆலா காட்டுகிறார். அதுக்கடுத்ததாக ஒவ்வொரு நபிமார்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்து பேசுகிறார்கள். நன்றாக அவர்களுக்கு ஒரு புகழ்ச்சியை தருகிறார்கள். உங்களுக்கும் புகழ் உண்டாகட்டும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த உம்மத்தினரும் புகழ் உண்டாகட்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நபிமார்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கொண்டே இருக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாகம் எடுத்துச்சு. தாகம் என்பது ஏற்பட்டு விட்டது. இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, 3 விதமான கோப்பைகளை கொண்டு வருகிறார்கள். தாகம் ஏற்பட்டுச்சு.
ஒரு கோப்பையில் மது இருக்குது, இன்னொரு கோப்பையில் தண்ணீர் இருக்குது, மூன்றாவதாக கோப்பையில் பால் இருக்கிறது. இந்த மூன்றில் எது வேண்டுமோ அதை நீங்கள் குடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாலை தேர்ந்தெடுத்து பாலை குடித்தார்கள். பாலை தேர்ந்தெடுத்து பாலை குடித்தாங்க. குடித்தவுடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஹாதா ஃபித்ரா, நீங்கள் சரியானதையே தேர்ந்தெடுத்தீர்கள், இயற்கையான தீனுல் இஸ்லாத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள். ஒருவேளை நீங்கள் மதுவை நீங்கள் தேர்ந்தெடுத்து சொன்னால் உங்கள் உம்மத்தினர்கள் அனைவரும் வழிகட்டு போயிருப்பார்கள். அல்லது நீங்கள் தண்ணீரை தேர்ந்தெடுத்தீர்கள் சொன்னால் உங்கள் உம்மத்தினர்கள் தண்ணீராலே அழிக்கப்பட்டிருப்பார்கள். நீங்கள் பாலை தேர்ந்தெடுத்ததின் காரணமாக உங்கள் உம்மத்தினர்கள் தீனிலே ஸ்திரமாக இருப்பார்கள் என்று சொல்லி ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது மேராஜ் கிடையாது. இதற்கு இன்னொரு பெயர் இஸ்ரா என்று பெயர். அதாவது மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸிற்கு பயணம் செய்கிற வரைக்கும் இந்த நடந்த அனைத்து நிகழ்ச்சிகளுக்கு பெயர் இஸ்ரா என்று பெயர். அதே தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறார், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி. அஸ்ரா, இஸ்ரா என்று பெயர். அதாவது இரவில் பயணம் செய்வது என்று சொல்லி அர்த்தம். அது பைத்துல் முகத்தஸில் இருந்து 7 வானங்களை தாண்டி அல்லாஹ்வை சந்தித்து வந்த அந்த பயணத்திற்கு பெயரால் மிஅராஜ் என்று பெயர். இப்போ இதுல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, ஒரு மேற்கோள் காட்டி போட்டு போயிடலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சிலர்கள் இப்படி சொல்வாங்க, மேராஜ் பயணம் நடக்கலை, அதெல்லாம் ரசூலுல்லாஹ் கனவுல தான் பார்த்தது, அவங்க உடலோடு என்ன செய்யல, மானத்துக்கெல்லாம் போல, அது எப்படி அவ்வளோ தூரம் போயிட்டு வர முடியும் என்று சொல்லி கேள்வி கேட்பவர்கள் தற்பொழுது இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இங்கே குர்ஆனுடைய வாசகத்தை பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா பதிலில் சொல்வது, சுப்ஹானல்லதி, அல்லாஹ் பரிசுத்தமானவனாக ஆகிவிட்டான். அல்லது எத்தனை என்று சொன்னால் அவனுடைய அடியானை மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து பைத்துல் முகத்தஸ் வரை கொண்டு சென்ற அந்த அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறார். பொதுவாக நம்ம சுப்ஹானல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை எப்போ நம்ம பயன்படுத்துகிறோம்? ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை பார்த்தாலோ அல்லது நடப்பதற்கு சாத்தியமே இல்லாத விஷயத்தை பார்த்தாலோ சுப்ஹானல்லாஹ் என்று நாம் சொல்வோம். அந்த ஒரு வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிறார். இரண்டாவதாக அபது என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். நமது அடியாரை என்று அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, அடியான் என்று சொன்னால் உடலோடு ரூஹும் சேர்ந்து இருக்கும். அதுதானே அடியானு. ஒரு மனுஷன் சொன்னானா எப்போ மனுஷன் சொல்லுவோம்? உடலும் இருக்கும், அவனுக்குள்ள உயிர் இருக்கும், அப்பதான் மனுஷன். இல்லைன்னா மனுஷன் கிடையாது. வெறும் ரூஹ் மட்டும் போனது சொன்னால் அல்லாஹ் தஆலா ரூஹ் என்று சொல்லியிருக்கிறாமே. ஏன் அபது என்ற வார்த்தையை பயன்படுத்துறான்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூஹ் மட்டும் அல்லாமல் உடலோடு மிஅராஜுடைய இரவிற்கு சென்றார்கள் என்று சொல்லி இங்கே அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறார். ஆக இந்த பயணத்தை மறுப்பவர்கள், மிஅராஜ் பயணமே இல்லை, மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு போல அப்படின்னு சொல்றவங்க குர்ஆனுடைய வசனத்தை மறுப்பவர்கள். குர்ஆன் வசனத்தை மறுத்தானா அவங்க யார்? காஃபிர்கள் என்று அர்த்தம். ஆக இந்த விஷயத்தை நாம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக அங்கிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வானத்திற்கும் செல்கிறார்கள், ஒவ்வொரு நபிமார்களையும் சந்திக்கிறார்கள். ஒவ்வொரு வானத்துக்கும் போகும்போதும் அனுமதி கேட்டுவிட்டு செல்கிறார்கள். ஏன்னா முதல் வானம் பூட்டப்பட்டிருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். முதல் வானத்துடைய காவலாளி கேட்கிறார், மன் ஹாதா, யார் யார் வந்திருக்கிறேன் என்று கேட்கும் பொழுது, அன ஜிப்ரீல், நான் ஜிப்ரீல் வந்திருக்கிறேன். உன்னோடு இருப்பது யார் என்று சொல்லி கேட்கும் பொழுது, என்னோடு இருப்பவர் முஹம்மத் என்று சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் பொழுது, அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்கும் பொழுது, ஆம் அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது சொன்னவுடன் முதல் வானத்துடைய கதவு என்பது திறக்கப்படுகிறது. திறந்தவுடன் முதல் வானத்தில் ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் முசாஃபஹா செய்து சலாமை சொல்லி பேசுகிறார்கள். இப்படி பேசிக் கொண்டிருக்கும்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்கன்னா, இப்படி வலது பக்கம் அப்படி திரும்பி பார்த்து சந்தோஷமாக சிரித்தாங்க. இடது பக்கம் அப்படி திரும்பி பார்த்து சோகமாயிட்டாங்க, வருத்தப்பட்டாங்க. இது என்ன விஷயம் தெரியல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கேட்கும்பொழுது அவர் சொன்னார்கள்,
வலது பக்கமாக ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்தது தங்கள் சந்ததிகள் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அந்த காட்சிகள். யார் யாரெல்லாம் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்று சொல்லி ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியும். அதை பார்த்து ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். இடது புறத்தை பார்த்து கவலைப்பட்டது என்பது, வருத்தப்பட்டது என்பது, எனது சந்ததிகள் இவ்வளவு பேர் நரகத்திற்கு செல்கிறார்களே என்று சொல்லி ஒரு கவலை கொண்டார்கள் என்று சொல்லி ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, மேராஜுடைய இந்த இரவுடைய பயணத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தையும் நரகத்தையும் கண்டிருக்கிறார்கள். அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பாக சொல்வது, நரகில் நான் அதிகமாக பெண்களையே கண்டேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஆக பெண்கள் அவர்கள் இபாதத்து சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் அல்லது கணவன்மாருடைய கடமைகள் விஷயத்தில் இருக்கட்டும், அவர்கள் நன்றாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியும் இந்த மியாராஜ் இரவின் மூலியமாக நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். இரண்டாவது வானத்தில் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஹஸரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், மூன்றாவது வானத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நான்காவது வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், ஐந்தாவது வானத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், ஆறாவது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஏழாவது வானத்தில் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரெல்லாம் சந்தித்து விட்ட பின்னால் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் ஒரு மஸ்ஜிதின் மீது ஒரு சாய்ந்த ஒரு செவுற்றின் மீது அமர்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த மஸ்ஜிதுடைய பெயர் பைத்துல் மஅமூர் என்ற ஒரு மஸ்ஜித். அந்த மஸ்ஜிதுடைய சிறப்பம்சம் என்னவென்று சொன்னால், அது காபத்துல்லாவுக்கு நேர் எதிராக இருக்கும். இப்போ இதான் காபத்துல்லான்னு சொன்னால் அதற்கு நேர் எதிராக பைத்துல் மஅமூர் என்ற மஸ்ஜித் இருக்கும். அதில் ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார்கள் நுழைந்து தவாஃப் செய்து கொண்டிருப்பார்கள். அந்த தவாஃபு கியாமத் வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் தெரியுமா? அந்த வாழ்நாளில் என்ன செய்ய முடியும்னா, ஒரு மலக்கு தான் உள்ளே போக முடியும். ஒரு மலக்கு உள்ளே போயிட்டாருன்னா ஒரு தடவை அனுமதி, அவருக்கு என்ன இல்லை, அடுத்த தடவை 2ஆம் முறை என்பது அனுமதி இல்லை. ஆனால் இதன் தவாஃபு கியாமத் வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னால், மலக்குமாருடைய எண்ணிக்கை என்பது நம்மால் எண்ணி முடிக்க முடியாது என்பதை நாம் இதை கவனிக்கணும். அதுதான் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறார், வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லா, உமது ரட்சகனுடைய படையை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய முடியாது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறார். இப்படி அங்கே பைத்துல் மஅமூர் மஸ்ஜிதை பார்த்தார்கள். பார்த்துவிட்ட பின்னால் சிதறத்துல் முன்தஹா என்ற இடத்தை அடைந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிதறத்துல் முன்தஹாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மரம். அதனுடைய இலைகள் என்பது யானை காதுகளை போன்று இருக்கும். அதனுடைய பழங்கள் என்பது பெரிய ஜாடியை போன்று இருக்கும். ஒரு பெரிய ஜாடி எந்த அளவுக்கு பெருசாக இருக்குமோ அதை போன்ற பழங்கள் இருக்கும். அதனுடைய வேர் நரகத்தில் உள்ள ஜக்கூம் என்று சொல்லக்கூடிய வேராக இருக்கும். அதுதான் நரகவாசிகளுக்கு உணவாக கொடுக்கப்படும். அதனுடைய இலைகள் எல்லாம் சொர்க்கத்திற்கு கொண்டு போய் செல்லும் என்று சொல்லி ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதுக்கு அடுத்ததாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க, சரி இதுக்கு மேலே நீங்களே போங்க, நான் வரமாட்டேன்ட்டாங்க. இவ்வளோ தூரம் கூட வந்தவங்க சிதறத்துல் முன்தஹா வந்த வரைக்கும் அங்கே வந்தோடனே கட் பண்ணிடுறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், ஏன் கூட வரலாம்ல, இவ்வளோ தூரம் வந்துட்டு என்ன செய்யுங்க, எனக்கு கடைசியாக தனியாக விட்டுட்டு போறீங்களா என்று சொல்லும் பொழுது அதற்கு ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இதற்கு மேல் நான் ஒரு அடியை எடுத்து வைத்தால் நான் கரிந்து விடுவேன், எனக்கு இதுவரைக்கும் தான் அனுமதி, இதற்கு மேல் நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லி ஒரு ரஃப்ரஃப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விரிப்பு விரிக்கப்படுகிறது. அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்து நேராக செல்கிறார்கள். கடைசியாக அல்லாஹ்வுடைய அர்ஷை அடைந்து அங்கே அல்லாஹ்வை சந்தித்தார்கள். குர்ஆனில் வருகிறது, சும்ம காவ கௌஸைனி அவ் அத்னா. எந்த அளவுக்கு நெருக்கம் என்று சொன்னால், ஒரு அம்பு, ஒரு வில் அம்பு எந்த அளவுக்கு பெருசாக இருக்கும். ஒரு வில்லை வச்சானா இங்கேருந்து அது வரைக்கும் இருக்குமா, அது வரைக்கும் தான் டிஸ்டன்ஸ் அல்லாஹ்வுக்கு ரசூலுல்லாஹ். அந்த அளவுக்கு நெருக்கத்தில் சந்தித்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நெருக்கத்தில் சந்தித்தவுடன் அல்லாஹ் தஆலா சலாமை சொல்லுகிறார், அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இப்போ சலாம் யாருக்கு? அல்லாஹ் யாருக்கு சொன்னா? ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் தான் சொன்னான். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இப்படி சொன்னோடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சலாம் என் மீது மட்டுமா? என் மீது மட்டும் சலாம் வேண்டுமா? எனக்கு மட்டும் இருக்கக்கூடாது, என் உம்மத்தினர்கள் அனைவருக்கும் உன்னுடைய சலாம் என்பது வேண்டும், உன்னுடைய சாந்தி என்பது வேண்டும். எனவே இப்படி அல்லாஹ் தஆலாவை சொல்ல விட்டார்கள், அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். என்னுடைய சலாம் என்பது நல்லடியார்கள் மீது உண்டாகட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொன்னார்.
எதை தான் நாம் அத்தைஹியாத்தில் ஓதுகிறோம். அத்தைஹியாத்து உருவான இடமே இதுதான். மேராஜுடைய இரவில் தான் உருவானது அத்தைஹியாத்துடைய அந்த பிறப்பிடம் என்பது. பிறகு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறார்? நமக்கு தெரிந்ததுதான் 50 வக்து தொழுகை இந்த உம்மத்திற்கு கடமையாக்குகிறார். கடமையாக்கிய பின்னாடி வேற என்ன செய்கிறாங்க? ரிட்டர்ன் வராங்க. வரும்பொழுது 6வது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க? அவங்க ஒரு டோல்கேட் வச்சுட்டாங்க நடுவில். இருங்க, அல்லாஹ் உங்களுக்கு என்ன செஞ்சான், என்ன பரிசுகளை கொடுத்தான் கொஞ்சம் சொல்லுங்கன்னொடனே 50 வக்து தொழுகை என்ன செஞ்சால் உம்மத்துக்கு கொடுத்துருக்கான். அப்படியா? சரி, நான் என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். எனக்கு இந்த பனு இஸ்ரவேலர்கள் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? கொடுத்தான். எதுவுமே அவங்க சரியாகவே செய்ய மாட்டாங்க, எல்லாமே அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சு தான் இருந்தாங்க. அதனால் உங்கள் உம்மத்து என்ன செய்ய மாட்டாங்க? 50 வருடம் தொழ மாட்டாங்க. கொஞ்சம் என்ன செய்யுங்க, அல்லாஹ்ட்ட பேசி கம்மி பண்ணிட்டு வாங்க அப்படின்னாங்க. போனாங்க, ரசூலுல்லாஹ் போனாங்க. 50 40 ஆச்சு. திரும்பி மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 40 அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கான், 10 அல்லாஹ் தஆலா குறைச்சான். இல்லை, உங்கள் உம்மத்து செய்ய மாட்டாங்க, இன்னும் கொஞ்சம் என்ன செய்யுங்க, கம்மி பண்ணிட்டு வாங்கன்னொடனே 40 30 ஆச்சு, 30 20 ஆச்சு, 20 10 ஆனது. 10 என்பது கடைசியாக 5ஆக ஆனது. 5 ஆனவுடன் அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், இல்லை, உமது உம்மத்தினர்கள் 5 வரையும் தொழ மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு 5 வேளை என்ன செய்ய மாட்டாங்க? தொழ மாட்டாங்க. ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கேன். பனி இஸ்ரவேலர்கள் அப்படிதான் இருந்தாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம மேலே நம்பிக்கை வச்சு சொன்ன வார்த்தை இதுதான், எனது உம்மத்து 5 வக்து தொழ கூட தொழ மாட்டாங்களா? 5 வக்து தானே, 50ஐ 5ஆக ஆக்கி நான் கொண்டு வந்திருக்கிறேன். எனது உம்மத்தினர்கள் இந்த 5 வக்து கூட தொழ மாட்டார்களா? இதற்கு மேல் என் ரப்பை சந்திப்பதற்கு நான் வெட்கப்படுகிறேன் என்று சொல்லி அப்படியே ரிட்டர்ன் என்ன செஞ்சாங்க? மக்காவிற்கு வந்து விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா கொடுத்த வெகுமதிகள், ஒன்று 5 வக்து தொழுகையை அந்த மேராஜில் அல்லாஹ் தஆலா கடமையாக்கினார். இரண்டாவதாக வெகுமதி என்ன தெரியுமா? இன்றைக்கு இஷால ஓதப்பட்ட சூரத்துல் பக்கராவுடைய கடைசி 3 ஆயத்துகள், 2 ஆயத்துகள், ஆமன ரசூல் பிமா உன்சில இலைஹி மின் ரப்பிஹி என்று ஓதப்பட்டதே, அந்த 2 ஆயத்துகளும் சூரத்துல் பக்கராவுடைய 2 ஆயத்துகளும் மேராஜில் வைத்துதான் அல்லாஹ் தஆலா என்ன செய்தான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார். மூன்றாவதாக ஒரு வெகுமதி என்ன தெரியுமா அல்லாஹ் தஆலா கொடுத்தது? இந்த உம்மத்தில் எவ்வளவோ பெரிய பாவியாக இருக்கட்டும், அவன் வாழ்நாள் முழுவதும் பாவம் செய்து கொள்ளட்டும், ஆனால் அவன் கலிமாவை சொல்லி இறந்தால் அவனுக்கு சொர்க்கம் என்பது உண்டு. அல்லது வாழக்கூடிய காலத்தில் முஸ்லிமாகவே இருந்து அவன் பாவம் செய்யக்கூடியதாகவே இருந்தான், அவனுக்கு கண்டிப்பாக சொர்க்கம் உண்டு என்று சொல்லி ஒரு சுப செய்தியை இந்த உம்மத்திற்கு கொடுத்தனால்தான் இந்த மியாராஜுடைய இரவாக இருக்கின்றது. ஆக இந்த இரவில் நாம் ஒரு சில உறுதிமொழிகளை எடுக்க வேண்டும், எடுத்துட்டு போகணும். இன்ஷா அல்லாஹ் அவனால ரசூலுல்லாஹ் என்ன நம்பிக்கை வச்சிருக்காங்க? 5 வக்து தொழுவோம். அதனால 5 வக்துகளை எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி தொழுவதற்குண்டான முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக ஆண்கள் பள்ளிவாசல் வந்து தொழுவது என்பது மிகவும் சிறந்தது. அதுதான் 27 மடங்கு நன்மைக்குரியது என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஆக இந்த ஒரு உறுதிமொழியை எடுத்து இன்ஷா அல்லாஹ் நாம் செயல்படுத்த வேண்டும். சென்ற காலங்கள் கடந்து விட்டது, அது வேறு விஷயம். இனி வரக்கூடிய காலங்களிலாவது நபி அவர்களுடைய நம்பிக்கையை நாம் என்ன செய்ய வேண்டும்? காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி எனது உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.